ஹாய், வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். அதாவது நாம நினைச்சது எல்லாமே நடக்கணும்னா நம்மளோட எண்ணத்தை கவனிக்கணும்னு சொல்லியிருப்போம். ஆனா நாம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்து மேல நாம எப்படியெல்லாம் யோசனையை வைக்கிறோம். அதாவது நமக்கு ஒருத்தர் வேணும்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் இது நடந்தா நல்லா இருக்கும்பாங்க, இது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு சில பேர் நடக்கிற மாதிரி யோசிங்க. அதாவது சந்தோஷமா அது நடந்துட்டு இருக்கும்போது நான் சந்தோஷமா தானே இருப்பேன், அந்த சந்தோஷமா இருக்கிற மாதிரி திங்க் பண்ணுங்க, உங்களுக்கு நடக்கும், நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு கை கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே எதுதான் உண்மை? அதாவது நான் நினைக்கணுமா, நடக்கிற மாதிரி நினைக்கணுமா, இல்ல வேண்டிக்கணுமா? இந்த மாதிரி பலவிதமான குழப்பங்கள் ஒரு சில பேருக்கு இருக்கும். அதாவது பொதுவா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மாதிரியான எண்ணங்கள். இங்க எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தரோட மனசு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒவ்வொருத்தரோட எண்ணங்களும் வித்தியாசப்படும். ஒருத்தருக்கு எதிர்பார்த்த கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா நடக்கும். ஒருத்தருக்கு எனக்கு நான் அது என் கூட இருக்கிற மாதிரி நான் சந்தோஷப்படுவேன், அப்ப எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் விதவிதமா சக்சஸ் ஸ்டோரி சொல்லுவாங்க. சரியா? எல்லாமே உண்மையா இருந்தாலும் முக்கியமா யாருக்கெல்லாம் நடக்காம இருக்கோ அவங்கள பத்தி நம்ம இங்க பேசலாம். ஏன்னா எல்லாருமே அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் அடைஞ்சு சந்தோஷமா இருக்கணும். சரியா? நம்ம எப்பவுமே நம்ம இப்படி பண்ணுங்க நடக்கும், இப்படி பண்ணுங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க தெரிஞ்சவங்க பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு சில பேர் நான் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிறதே இல்லை, நான் ஸ்டக் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள பத்தி தான் நம்ம பேச போறோம். சரியா? ஸோ பொதுவா நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் எதுவா வேணாலும் இருக்கட்டும், லவ்வா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டுமே. சரியா? நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது அந்த விஷயத்தை பத்தி நினைக்கும் போது நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களா, இல்ல ரொம்ப கடுப்பா, கோவமா, வெறுப்பா இருக்கீங்களா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். ஸோ அந்த நினப்பு வரும்போது உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சா போதும். நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சா போதும். ஆனா ஒரு சில பேர் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது இப்படி இருந்தா பரவாயில்ல, அப்படி இருந்தா பரவாயில்ல, இந்த வகையில வந்தா பரவாயில்ல, இந்த மாதிரி பல விதமா யோசிக்கிறாங்க. அப்போ கேட்கிறவங்க, அதாவது பிரபஞ்சமா இருக்கட்டும், கடவுளா இருக்கட்டும், கேட்கிறவங்க குழப்பமாயிருது. இவன் என்னதான் கேட்கிறான், எப்படிதான் வரணும்னு எதிர்பார்க்கறான், சரி இவன் பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும், அது வரைக்கும் நாம வேற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சம், கடவுள் போயிடுறாங்க. உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயம் கிடைக்காம டிலே ஆகுது, சில டைம் கிடைக்காமயே போயிடுது. சரியா? முக்கியமா சொல்றேன், நெகட்டிவான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதை விட பாசிட்டிவான தாட்டுக்கு பவர் அதிகம். சரியா? ஆனா லேட்டா நடந்தா கிடைச்சாலும் அந்த பவர் ரொம்பவே அதிகம். ஓகே, நான் ஒண்ணு கேட்கிறேன், இது நாள் வரைக்கும் நீங்க நினைச்சது ஒண்ணு கூட நடந்தது இல்லையா? நீங்க எதுவுமே உங்களுக்கு நடந்ததே இல்லையா? நீங்க நினைச்சது கண்டிப்பா நடந்திருக்கும். 50% 50% உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்க உங்க லைஃப்ல 50% நிறைய விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்தது நடந்திருக்கும். அது நெகட்டிவா இருக்கட்டும், பாசிட்டிவா இருக்கட்டும், ஆனா நடந்துச்சா இல்லையா, அதுதான் முக்கியம். சரி, இப்போ நெகட்டிவான விஷயங்கள் ஏன் நடக்குது, நான் என்ன பண்ணனேன், அது எப்படி நடக்குது, பாசிட்டிவான விஷயங்கள் ஏன் நடக்கல, அதை பத்தி டீட்டெயிலா பேசலாம். அதாவது நீங்க பாசிட்டிவா நினைக்கிறேன் அப்படின்னு அதை பத்தி திரும்ப திரும்ப நினைச்சு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் போயிடுறீங்க. ஒரு தடவை மட்டும் நினைச்சிட்டு விட்டுறது இல்லை அந்த பாசிட்டிவான விஷயங்கள். ஆனா நெகட்டிவான ஒரு விஷயம் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு வரணும், கிடைக்கணும் 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 அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க, அது நடக்கல. ஆனா அந்த கிடைக்கணும்னு நினைக்கும் போது நெகட்டிவா ஒரே ஒரு விஷயத்த ஒரு தடவை தான் திங்க் பண்றீங்க. அவன் எனக்கு கிடைக்கலன்னா என்ன பண்றது, அந்த பொண்ணு எனக்கு கால் பண்ணலன்னா என்ன பண்றது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, கால் பண்ணவே மாட்டாங்க.
இப்ப புரியுதா? அதாவது ஒரு தடவை தான் நெகட்டிவான விஷயத்த நினைச்சீங்க, அது உடனே நடந்துருச்சு. ஆனா பாசிட்டிவா நினைக்கிறேன் அப்படின்னு அந்த எண்ணத்தை என்னென்னமோ நினைச்சு அதை வந்து டோட்டலா செயல்பட விடாம, ரன் பண்ண விடாம ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஓகேவா? இதுதான் வந்து ப்ராப்ளமே. ஸோ வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு தடவை நினைச்சிட்டு கம்முன்னு அமைதியா விடுங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத எக்ஸாக்டா சொல்லிட்டு விட்டுருங்க. அந்த பொண்ணு, அந்த பையன் எனக்கு கால் பண்ணணும், அந்த நபர் எனக்கு கால் பண்ணணும், நான் பேசணும், அவ்வளவுதான். சிம்பிள். விட்டுருங்க. அது நடக்கும் போது நடக்கும். ஒரு நாள் நடக்கல, 2 நாள் நடக்கல, 1 மாசம் நடக்கல, ஏன் 2 மாசம் நடக்கல, அடுத்து 2வது மாசம் முடிஞ்ச உடனே நடக்கும். ஏன் 6 மாசம் நடக்கல, உடனே நடக்கும். 6 மாசம் முடிஞ்சோன்னு நடக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், சரியா? இந்த மாதிரி டிலே ஆகுது அப்படிங்கிறதுனால நீங்க வந்து மனசை தளர விடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியா இருங்க. ஹாப்பினஸ் தான் வந்து நிறைய விஷயத்த உங்க லைஃப்ல கொண்டுட்டு வரும். அதாவது இந்த ஹாப்பினஸ் பத்தி நான் வந்து அடுத்த வீடியோல இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதையும் சொல்றேன். அதுவும் உண்மையா நடந்த ஒரு விஷயத்தை பத்தி நான் சொல்றேன், சரியா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். முக்கியமா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். புரிஞ்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு சக்சஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அதுக்கு உங்களோட சக்சஸ் ஸ்டோரியை சென்ட் பண்ணலாம். பாய்.